சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். இது ஒரு மெட்டோடு இருக்குது. இந்த பாட்டு நான் பாடுறேன். இந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டி மாதிரி பாட்டு இது. அந்த மெட்டு தான் இது. சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர 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 சம்போ சங்கர சங்கர சம்போ. சம்புன்னு இருக்கு, சம்போன்னு போட்டுக்கணும். அந்த தமிழ் புஸ்தகத்தில் தபோவனத்து புஸ்தகத்தில் சம்புன்னு தான் போட்டிருக்காங்க. சம்போ உகாராந்தः புல்லிங்கः शम्भु शब्दः तस्य संबोधन प्रथमा विभक्तेः एकवचनं. शम्भो आदि अनादियुम आही எனக்கானந்தமாயறிவாய் நின்றீலங்கும் ஜோதி மவுனியாய்த் தோன்றி அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி ஆதி அநாதியும் ஆகி எனக்கானந்தமாயறிவாய் நின்றீலங்கும் ஜோதி மௌனியாய்த் தோன்றி அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி சங்கர சங்கர சம்போ. இதில் 30 பாடல்கள் இருக்கு. 30 பாடல்கள் இருக்கு. எல்லாம் சிலதெல்லாம் கூறியதே கூறுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அவருடைய அனுபவ வாக்கியங்களானதுனால இதை நாம் தெரிந்து கொள்வது நம்மளுடைய மனசுக்கு நல்லது. இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்கிறேன். குரு யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்காத உயர்ந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை பார்த்து பாடுவது போல இந்த பாட்டை அமைத்திருக்கிறார். ஒரு பெண் தன்னுடைய மகிழ்ச்சியை இன்னொரு பெண்ணிடம் கூறுவது போல இந்த பாடல்களை அமைத்திருக்கிறார். இப்போ ஞாபகம் வச்சுக்கணும், ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிற சாதகர்களை ஒரு பெண்களாக பாவித்து கொண்டு ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடன் பேசுவது போல, ஒரு சாதகன் இன்னொரு சாதகனிடம் சொல்லுவது போல இந்த கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன. சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி. சொல்லாத வார்த்தையினா என்ன அர்த்தம்? இதுவரையிலும் யாரும் எனக்கு இந்த உண்மையை சொல்லவே இல்லை, இத்தகைய பேருண்மை வாழ்க்கையில் புதைந்திருக்கிறது என்ற உண்மையை யாரும் சொல்லவே இல்லை. அது மாத்திரமில்லை, அவர் சொல்லி இருக்கிற விஷயத்தை என்னால் விளக்கவும் முடியாது, நான் இன்னொருவருக்கு சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. அவ்வளவு ஆழமான விஷயம். ஒரு வார்த்தைக்கு அது ஜாக்கிரதை. சாதகனாக இருந்தால் புரிய வைக்கலாம், அது வேற விஷயம். சாதாரணமாக மக்களுக்கு இந்த ஆன்மீக ஆழ்ந்த விஷயங்களை எல்லாம் எடுத்துச் சொல்வது கடினம். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825
7884445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.